இப்போ எங்களுக்கு வழியிலேயே எனக்கு நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் மம்மிஜி பேக் பண்ணி வச்சுருந்த லெமன் ரைஸை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே நம்மளை சுற்றி அழகழகான மலைகளும் பாறைகளும் தான் நிறைஞ்சிருக்கும். பர்டிகுலராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேலே சின்னதாக அழகான ஒரு மஸ்ஜித் கட்டியிருக்காங்க. அண்ட் ட்ராவல் பண்ணுற வழி ஃபுல்லாகவே அங்கங்கே சின்ன சின்ன பிளேசஸில் குட்டி குட்டியாக பார்க்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராவலை உங்கள் கிட்ஸ் கூட பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வழி ஃபுல்லாகவே அங்கங்கே குட்டி குட்டி பார்க்ஸ் இருக்குது. நாம் இப்போ யான்பு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற இந்த ரோட் லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற இந்த ட்ரீஸ் ஆகட்டும், கிராஸஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ரோட் ஃபுல்லாகவே ரொம்பவே அழகான சின்ன சின்ன ஆர்கிடெக்சரல் ஒர்க்ஸையும் செஞ்சுருக்காங்க. அல் உலா போகிறதுக்கு இன்னொரு 230 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து சிங்கிள் ரோட் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வெஹிக்கல்ஸ் போகிறதுக்கும் சரி வரதுக்கும் சரி ஒரே ரோடு தான். அண்ட் இந்த ரோடோட ஸ்பீட் லிமிட் 100 தான். ஏன்னா இடையில அங்கங்கே வந்துட்டு கேமல் கிராசிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். கேமல்ஸ் எப்போ வந்து ரோடை கிராஸ் பண்ணும் அப்படின்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ரோட்ல வந்து ரொம்பவே காஷியஸாக தான் டிரைவ் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து அல்வுலா போகிறதுக்கு ரோட் ட்ரிப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் வந்துட்டு மார்னிங் டைமில் வந்து உங்களுடைய ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரோட்ல வந்துட்டு நைட் ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் வந்து நல்லாவே நேரோ ஆகிட்டே போகுது. ஆன் தி வேல பார்த்தீங்கன்னா வழியில் அங்கங்கே குட்டி குட்டி வில்லேஜஸ் இருக்குது. இதுதான் அல் உலா போகிறதுக்கான ரோட். சப்போஸ் நம்ம இந்த எக்ஸிட் எடுக்காம